பண்ணிடுவோம். ஆனா வந்து ஒரு நல்ல பிளேயர் மாஸ் ஃபார்முக்கு வந்தா நமக்கு தெரியும் அடி கன்ஃபார்ம். வெறித்தனமா தனியா நின்னு வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா? பாக்குறியா? பெரியவங்க சொன்னா மறக்கூடாது. நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? போடா ஆடங்கொன்னியா ஆடங்கொப்பமவனே. நான் சொல்லுவேன். நீ எதை சொல்ல சொன்னி அதை தானே அவன்கிட்ட சொல்லு. எதையுமே மறைக்காம நீ ஒரிஜினலா இருக்க பத்தியா? சுத்த தங்கண்டா நீ. ஹாய் டியூட்ஸ். ஸோ வந்து இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மும்பை வர்சஸ் எல்எஸ்டி மேட்ச் முடிஞ்சுச்சு. அதில் என்னன்னா இந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா கடைசியில் என்ன அது ஒரே பல்பு மாதிரி கொடுத்து ஏமாத்திட்டான் எனக்கு போல. மும்பை இந்தியன்ஸ் வந்து என்ன சொல்ல, ஒரு விக்கெட் கூட லூஸ் ஐ மீன் 4 விக்கெட் லூஸ் ஆச்சு. ஒருத்தனை மாற்றி விட்டானுங்க. அப்படியே வந்து என்ன சொல்ல, அந்த ஒரு கடைசி ஒரு 2 ஓவர் என்னென்னமோ ஆகி அதுக்கப்புறம் பார்த்தா புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து மும்பையை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். சார் இவங்க வந்து என்ன சொல்ல, மேட்ச் ஃபுல்லாக என்ன பண்ணாங்கன்னே தெரில. ஆக்சுவலா என்ன பார்த்துட்டு வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்ல ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். பட் ஆனால் வந்து என்ன சொல்ல கடைசியாக வந்து ஒரு 3 பாலுக்கு ஒரு 14 ரன் அடிக்கிற வந்துச்சு. ஆனால் முடிஞ்சுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்னதான் ஆச்சு மும்பைக்குன்ட்டு. இப்போதான் வந்து கம்பேக் கொடுத்தாங்க. திரும்ப அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி உழப்பலா போய்கிட்டு இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கிரி அப்புறம் நிதிஷ் வாங்க. ஏன் வந்து இன்னைக்கு வந்து மும்பை பாய்ஸ் வந்து இப்படி பண்ணானுங்க? ஹாய் டியூட்ஸ். ஹாய் டியூட்ஸ். ஃபர்ஸ்ட் நான் பேசவா நீ பேசிடுவியா? இல்ல நீயே பேச பேச விட மாட்டேன். இல்ல நீ பேச விட மாட்டேன். நான் பேசுனா நீயே சொல்லு. நான் பேச மாட்டேன்டா. நீ பேசுடா. பேசு. நான் என்ன பாக்குறேன்னா பத்தியா ஏதாவது பேசுறா பத்தியா? நான் என்ன சொல்றேன் ஆரம்பின்னு தான் சொல்றேன் நானு. சரி இல்ல இன்னைக்கு வந்து கலாய்க்கிறதுனா விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கம் டு த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். என்னன்னா அதான் ஃபர்ஸ்ட் நானே பேசிடுறேன். எல்எஸ்டி வந்துட்டு மார்ஸ் வந்து ஒரு கமெண்டேட்டர்ல இருந்து எல்லா பேருமே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு 5-6 கிலோ வந்து தலை கம்மி பண்ணியிருக்காங்க ஐபிஎல் கண்டி. எப்பயுமே வந்து மார்ஸ் வந்துட்டு ஒரு 4 மேட்ச் விளாடுவாப்புல, அப்புறமேட்டு வந்து இன்ஜுரின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாப்புல. ஆனா வந்து ஒரு நல்ல பிளேயர் மாஸ் ஃபார்முக்கு வந்தா நமக்கு தெரியும் அடி கன்ஃபார்ம். வெறித்தனமா தனியா நின்னு வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா? பாக்குறியா? அந்த ஆஸ்திரேலியாவோட இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா மார்ஸ் வந்து இந்த புல் ஷாட்ல இருந்து எல்லாமே தரமா இருக்கும். மார்ஸோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா மார்ஸ் வந்து இந்த பேட்டிங் லைனப்ல வந்து ஃபார்முக்கு வந்தது வந்து சரியான ஒரு வழக்கம் போல மார்ஸ் வந்து ஒரு இது மார்க்ரம் வந்துட்டு இன்னைக்கு மேட்ச்ல பார்த்தோன்னா பூரானும் அந்த அளவுக்கு இது பண்ணல. வழக்கமான நம்ம பண்ட்டும் வழக்கமான அடிக்கல. இந்த மேட்ச் வந்து மார்க்ரம் ஒரு 3 மேட்சா அடிக்காம இந்த மார்க்ரம் வந்து இந்த மேட்ச் ஒரு 50. மித்த எல்லாருமே கேமியூ தான். அந்த ஹாய்ஸ் பதானி கேமியூ தான். அப்புறம் நம்ம மில்லர் வழக்கமா டம்பு 2 அடியை போட்டுட்டு அவுட். அது ஒரு நல்ல இது. ஏன்னா வந்து அவங்க ரன் ரேட்டை இறங்கே விடா 10 ரன் கீழே ஓவருக்கு 10 ரன் வந்துட்டே இருந்துச்சு. எல்எஸ்டி அது வந்து கிரியை வந்துட்டு இது பண்ணிப்பேன். எல்எஸ்டி பவுலிங் பத்தி சொல்லணும்னா ஆன் பேப்பர்ல நான் வந்து சொல்றேன் இருக்கிறதுலே வந்துட்டு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாதுடா அந்த பவுலிங்ல. ரொம்பலாம் கிடையாது. ரொம்ப இந்த நம்ம தாக்கூர்லாம் நீ பார்த்தனா தாக்கூர்லாம் அந்த 19 ஒரு போட்டதெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ 7 ரன் தரான்டா. தாக்கூர்லாம் நீ இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஆப்ஷன்ல வந்து அன்சோல்டா போன பிளேயர்ரா. ஒரு பேக்கப்பா வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுலாம் அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தாக்கூர் கிட்ட. டொமஸ்டிக் பார்த்த எல்லா பேருக்குமே தெரியும் தாக்கூர் வந்து எல்லா வருஷமும் வந்து மும்பைக்கு வந்து அடிச்சு கொடுக்குற பிளேயர் தான். ஒரு லோயர் ஆர்டர்ல வந்து அடிக்கிற பிளேயர், அதே மாதிரி விக்கெட் வாங்குற பிளேயர் தான். லாஸ்ட் ஓவர் வந்து அந்த ஆவேஸ் கான் போட்டு ஒரு தரமான ஓவர். அப்புறம் ஸ்பின்னர் நல்ல பேருடா திக்வேஸ். அவன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்ல பவுலர்ரா. ஏன்னா வந்து ஒரு மாதிரி ஒரு பவுலர்னா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டிடியூட் வந்து இருக்கணும். டே நான் தான்டா நான் போட்டேன்னா நீ பயப்படணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா பேட்ஸ்மேன் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பேட்ஸ்மேன் வந்து ஆண்டு இது பண்ற காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் வந்து அந்த அக்ரஸனான பவுலர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு போயிட்டாங்க. பயப்படுறாங்க, பேட்ஸ்மேனை பார்த்து நடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு இதுல வந்து ஒரு தைரியமா வந்து அது ஒரு ஸ்பின்னரு
ரமந்தீர வந்துட்டு ஒன் டவுன்ல வந்துட்டு எடுத்ததெல்லாம் சரியான பால். ஒரு இல்லடா இங்க பாரு, அதுக்கு முன்னாடி கேரம் பால் நல்லா மாரி போயிடுச்சு. போட்டான். இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் ஓட போயிட்டு வந்தாங்க. பாலே கரெக்ட்டா அவுட். கேரம் பால் மாரி சூப்பரா ஒண்ணு இது பண்ணி சூப்பரா இது பண்ணிட்டான். ஒரு செம்ம அதெல்லாம் பாலு. ஜக்குன்னு அப்படி உள்ள வந்துச்சு பாத்தியா? மும் அதுலயே மும்பை அடிக்கல. இந்தியன்ஸ் பேட்டிங் பார்த்தா ஓப்பனிங் என்னதான் போனாலும் இல்லடா ரமந்தீரும் ஓப்பனிங்லாம் நான் சொல்றேன். ஓப்பனிங்ல என்னதான் 2 விக்கெட் போயிருந்தாலும், இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி மேட்ச் எல்லாம் பார்த்திருப்பேல. ஒரு மாரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அது வந்து இதுல இல்ல. டாப் ஆர்டர் பண்ணாங்க, போயிட்டாங்க. மிடில் ஆர்டர் கொஞ்சம் நின்னு விளையாண்டுருக்கலாம். எனக்கு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்கை ஸ்கை பார்த்தீங்கன்னா, அந்த ஷாட் அடிக்கும்போது பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. பார்த்தா கேட்ச். ஸ்கைலாம் அடுத்து கிடையாதுடா. பார்த்தீங்கன்னா, அந்த ஏய் திக்னேஷ் இல்லடா அந்த அதுதான்டா திக்னேஷ் சொல்றேன். ஓவர பார்த்தீங்கன்னா இல்லடா நித்தீஷ் நீ ஃபோன் பண்ண பார்த்தியா? அதுக்கு ம். முன்னாடி வரையும் நல்லா போச்சு மேட்ச். அததான் நான் 2 ஓவர் சொன்னேன். பார்க்கல எனக்கு போட்டுக்குச்சு. எனக்கு தெரியும். டேய் என்னடா ஜெயிச்சிருவீங்கடா. ஆனா 30 அந்த பாலுக்கு 70 13 ஓவர் ரன்ரா. வரையும் பார்த்தேன்டா. இங்க பாரு ரன் ரேட்லாம் கரெக்ட்டா இருந்துச்சு. கரெக்ட்டா இருந்துச்சு. அதான் கேட்டேன். டேய் என்னடா ஜெயிச்சு கரெக்ட்டா அதாவது 10 என்னன்னா ரன்னுக்குமா போயிட்டு இருந்தாங்க. அதான். அதாவது இதுல ம். இருந்து என்ன சொல்ல வரான்னா, அந்த மும்பை இந்தியன்ஸ்காரன் வந்து சிஎஸ்கேக்காரன் கால் பண்ணனால தான் ஜண்டாவாயிருச்சுன்றான். இந்த இடத்துல வந்து ஆமா. பதிவு பண்றான். நீ அந்த கால் 2 பண்ற மேட்ச் வரைக்கும் நீங்க நல்லா என்னன்னா இருந்தா என்னடா இவரு இது? நான் கால் இல்லடா பண்ணனால நான் அங்க சப்போர்ட் விளையாடுறவங்க பண்ற நாசமா டீமு போயிட்டாங்களா? என்ன மாரி பண்ணிட்டான் பாருடா டேய். ம். ஒரு 22 பால் விளையாண்டுருக்கான். ஒரு ப்ராப்பர் ம். பேட்ஸ்மேன் சரியா? ப்ராப்பரான ரைட்டு. பேட்ஸ்மேன் அவன் சரியா? அவன வந்து வெளியில வான்னு சொல்லிட்டீங்க. அவனுக்கு பதிலா வந்து சாக்னர் வந்துட்டு பந்தாப்ல. சரி சாக்னர் வந்து ம். பண்டாப்ல. அந்த சிங்கிள் நீங்க வந்துட்டு மாறி இருக்கலாம்ல. ஏன் மாறல? ஏன் என்னது சிங்கிள் அது மாறலையா? ரொம்ப லாஸ்ட் வந்து 4 பாலுக்கு 14 ரன் சரியா? அந்த 4 ஆமாடா. பால்ல வந்துட்டு ம். ஒண்ணு வந்து 2 ஸ்ட்ரீக் பண்ணி இருந்திருக்கணும். இல்லனா வந்துட்டு சிங்கிள் மாறி இருந்திருக்கணும். நான் வந்து என்ன நான் பார்க்குறேன்னா, சாங்க்னர்னால இல்லடா 6 நீ அடிக்க சொல்றது முடியும்டா. வந்து அவன் அடிக்க முடியும் தான் நான் இல்லைன்னு அதாவது சொல்லல. என்னன்னா, இல்லடா ஹர்திக் அந்த பாண்டியாவ கிரீஸ்ல வந்து இப்பதான் ஸ்ட்ரைக்கர் வரான் அவன். இல்லடா. இப்பதான் அப்பனா நான் சொல்றேன். இல்லடா நீ சொல்ற மாரி நான் நீ சொல்ற பாயிண்ட்டுக்கே ஏய் வரேன் நானு. நெறைய மேட்ச் நான் என்ன ஃபர்ஸ்ட் பால்லே இரு ஒரு அடிச்சிருக்கான் நிமிஷம் இரு, 6. ஒரு நிமிஷம் இரு. ம். என்னன்னா, அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா ஸ்ட்ரைக்ல இருந்திருந்தானா, கொஞ்சம் 3 பால்ல 3 6 அந்த மாரி ட்ரை பண்ணியிருக்கலாம். மேபி. ஏன்னா, இல்லடா. அந்த அவன் தான் இல்லடா ஸ்ட்ரைக்ல ஹார்திக் பாண்டியா தான்டா இருந்தான். ரன் ஓடல. நான் ஓடல. அடிச்சுக்கிறேன், அதத்தான்டா நான் பாத்துக்கிறேன்னா அதத்தான்டா அடிக்க சொல்றேன். முடியல. ஒரு சிங்கிள்ஸ் மாறுனா வந்து ஸ்ட்ரைக் வராதோன்னு நெனச்சிருப்பாங்களோ என்னமோ. மேபி அதுதான் அந்த ஸ்ட்ரைக் பேட்டர்ஸ்க்கு பதிலா வராதுன்னு இல்லடா கூட நினைக்கலாம். இங்க பாரு அப்புறம் எதுக்கு பாண்டியா திலக் நின்னு வர்மா அடிக்கிறதா எதுக்கு தான் வெளிய பிளானு. விட்டாங்க? இப்போ இப்போ நீ வந்து சாக்னர் மேல நம்பிக்கை இல்ல. சரியா? அப்ப ம். சாக்னர இறக்கணும்னு தேவையில்லை. திலக் வர்மா அவன் ப்ராப்பர் பேட்ஸ்மேன்டா அவன். நல்லா இல்லடா சுவிட்ச் இங்க பாரு ஆடுவேன். இல்லடா எல்லாமே ஆடுவேன். மும்பை ஆன இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் 2 பேரை விட்டுறாங்க சீக்கிரம். அடுத்து வந்து ரமன் தீரன் சரி, சூரியகுமார் யாதவும் சரி அவங்க வேலையை பாத்துட்டாங்க. இவன் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. இன்னும் ஒரு 10 ரன் 20 ரன் கூட அடிச்சிருந்தா ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். நான் என்ன சோ அந்த சொல்றேன்டா இடத்துல அந்த எனக்கு ஸ்பின் நான் என்ன எனக்கு சொல்றேன்டா எனக்கு என்ன தெரியுமா? எனக்கு என்ன தெரியுமா? அந்த ஏன்டா அதனால எப்படி அவன் அந்த மேட்ச்லயே ஒரு மாதிரி இல்லடா ஃபார்ம்லயே இல்லடா ஃபார்ம்ல பேட்லயே பட இல்ல. மாட்டேங்குது. இல்ல எதுவுமே போட ஃபார்ம்ல மாட்டேங்குது. இல்ல. அதெல்லாம் வந்து ஓகே தான்டா கேக்கி. நான் வந்து அத வந்து அக்ரி பண்ணிக்கிறேன். ம். ஃபார்ம்ல இல்ல. எல்லாமே ஓகே தான். ஒரு 22 பால் ஆடிட்டான். சரியா? 22 பால் ஆடிட்டான். ம். மேட்ச் இன்னும் உன் கையில தான் இருக்கு. மேட்ச் இன்னும் விட்டுட்டு போல. கையில தான் மேட்ச் இருக்கு. 6 பாலுக்கு சம்திங் ரன் வந்து அடிக்கணும். 6 பாலுக்கு நீங்க அடிச்சா வின்னு சரியா? அந்த 6 ம். பால்ல வந்து நல்லா வந்து தம் கட்டிட்டு மூச்சை இழுத்துட்டு ஒரு 6 அடிச்சா நீ வந்துட்டு என்ன பண்ணும்? அவனுக்கு 6 அடிக்கிறது எப்படி சொல்லி தெரியும். ப்ராப்பர் பேட்ஸ்மேன் அவன். சரியா? பேட்டிங் மட்டும் தான் அவன் அதெல்லாம் ஆடுறான். ரைட்டு தான்டா. இங்க இல்ல பாரு இல்ல. இவ்வளவு நேரம் பாத்துருக்காங்கல்ல 22 டீம் பாத்துருக்காங்க. பேட்ல அததான்டா பட நான் மாட்டேங்குது. சொல்றேன். அந்த ஒரு ட்ரஸ்ட் இல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க வந்துட்டு இந்த இந்த இல்லடா என்ட்ட வந்து அது விபூதி ட்ரஸ்ட் அடிக்கிறவன எல்லாம் வச்சுக்காத. இங்க பாரு ட்ரஸ்ட் ஏன்னா எல்லாம் கிடையாது அது. திலக் வர்மாவோட அது பொசிஷனே எப்படா சொல்லப்போனா ட்ரஸ்ட் தப்பு. இல்லாம எப்படா டீம் எடுப்பாங்க டேய் ஏன்டா? திலக் வர்மா இந்தியாவுக்கே வந்து ஒன் டவுன் போறான்டா. இந்தியாவுக்கே ம். வந்துட்டு ஒன் டவுன் போறான். நீங்க ரமன்தீப் வந்துட்டு பேக் பண்ணதுக்கு வந்து திலக் வர்மா லெஃப்ட் ஹேண்டர். அவனை நீங்க பேக் பண்ணியிருந்தீங்கன்னா அவன் கொஞ்சம் செட் ஆகிருப்பான். ஸ்பின்னை வந்து அப்பவே டேக் ஓவர் பண்ணியிருந்திருப்பான். அவனை புடிச்சிட்டு ம். நீ கடைசி நேரத்துல அவன் வந்து திலக் வர்மா அடிக்கணும்னா ஒரு 10 15 இல்லடா பால் வந்து இங்க பாரு நிக்கணும். இல்லடா திலக் வர்மா பாத்தீங்கன்னா கடைசியா வரல நீ மிட்லயே வந்துட்டான். 10 மிட்லே 12 தான்டா ஓவர்லயே வந்துட்டான். வந்திருக்கான். டேய் 2 இங்க டவுன் பாரு ரமன்தீப் அவுட் ஆனே வந்துட்டான்டா. அதான்டா ஒன் டவுன் பேட்ஸ்மேன்டா. ம். ரமன்தீப் 12வது ஓவர்ல சரியா? 12வது ஓவர்ல செகண்ட் ஃபீல்ட் சூரியகுமார் இருக்கிற வரைக்கும் வந்து ம். இவன் வந்து திலக் வர்மா செகண்ட் ஃபீல்ட் தான் ஆடிட்டு இருந்தான். டக்குன்னு சூரியகுமார் வந்து ஆமா. அவுட் ஆன உடனே பிரஷர் நீ வந்து பாண்டியா சைடும் பார்த்தனா 10 அதான்டா பால் அது சரியா? எப்படின்னா கரெக்ட். ம். பிரஷர் டக்கு என்னடா இவன் நல்லா விளையாண்டுருக்கான். இவன் வந்து டக்குன்னு அவுட் ஆயிட்டு இல்லடா இருந்தான். இங்க அவன் பாரு செட் ஆகும் நல்லா டைம் விளையாடுறாங்க ஆயிடுச்சு. விக்கெட். நல்லா விளையாடுறாங்க விக்கெட். அதனால பிரஷர் ஆயிடுச்சு. ஆக்சுவலா வந்து இவிங்க லக்னோ பிரஷர்ல வந்து ஒய்டா போட்டுட்டு இருந்தானுங்க. கரெக்ட்டா? ம். நான் நெனச்சேன் சரி ஓகே. லக்னோ ஃபுல்லாமே வந்து பிரஷர் வந்து டேக் பண்ணிட்டானுங்க. இனி வந்து என்ன சொல்ல வந்து இவிங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து அத யூஸ் பண்ணிட்டு நல்லாவே அடிச்சிருந்திருக்கலாம் அந்த இடத்துல. பட் ஆனா ஏன் வந்து கடைசி ஓவர் வரைக்கும் இழுத்துட்டு போனாய்ங்க அப்படின்னு இல்ல சொல்லிட்டு தெரியவே இல்ல இல்ல எனக்கு. இவனே நிதிஷ் நான் நீ சொல்ற பாயிண்ட் ஒத்துக்கிறேன்டா. அது ட்ரஸ்ட் இஷ்யூலாம் கிடையாது. டீம் பார்த்தாங்க சரி முடியல வாடான்ட்டாங்க. அது ஒண்ணும் இல்ல. டீமோட டிசிஷன் அவ்வளவுதான்.
டீம் டிசிஷன் ம். தான்டா. டீம் அதுதான் நான் தப்புன்னு சொல்றேன். நான் டீம் டிசிஷன் தான் இது. டீம் தான் எடுக்குறாய்ங்க. டீம் தான் இது தப்புலாம் இல்லடா. பண்றாய்ங்க. இந்த மேட்ச்ல படலடா. ஒண்ணும் பண்ண முடியாதுடா. புரிஞ்சுக்கடா. சரிடா, கடைசி வரையும் சாங்க்னர் வந்து பாரு. வந்தேன்ல. சாங்க்னர் மேல நம்பிக்கை வச்சு தானே அமுச்சு விட்டீங்க. அப்ப சிங்கிள் மாத்திருக்க வேண்டியதானே சாங்க்னருக்கு. உனக்கு புரியுதா? டேய் சிஎஸ்கேக்கு இல்லடா. விளையாடும்போது வந்து இல்ல இங்க சாங்க்னர் பாரேன். கடைசி பால் 6ல சாந்தனர் அடிச்சிருக்கான்டா. இல்ல சாந்தனர் எதுக்கு வந்தானா, அந்த 7வது பால் அதாவது 18 ஓவர்ல ஆமா. கடைசி பாலு. அவன் ஆமா. 6 அந்த அடிக்கணும். அதுக்கு தான் உள்ள அந்த அந்த அனுப்பியிருக்காய்ங்க. நீ மேட்ச்லாம் சொல்ற மறக்கவே பாயிண்ட் ஓகே முடியாது. தான். திலகவர்மாக்கு கடை தான் பட மாட்டேங்குதுல. ஓவர் கடைசில பார்த்தீங்கன்னா சிங்கிளா ஓடுறாய்ங்க. அதான்டா இதுல பாண்டியா இவனும் சிங்கிளா ஓடுறான். என்ன பண்ண முடியும்? சாண்ட்னர் அந்த இடத்துல வந்து 6 அடிச்சு ஃபினிஷ் பண்ணிருப்பான் அந்த மேட்ச்சே. ரா நல்லா இருந்துச்சுடா ஆர்ஆர் கூட அந்த ஆர்ஆர் கூட இல்லடா. அந்த ஒரு பென் ஸ்டோக். சான்ஸ் தான்டா. அவ்வளவுதான்டா. இப்ப அடிச்சிருந்தான்னு வச்சுக்கயேன். இப்ப பாண்டியா ஒரு 2 அடேய் அடிச்சிருப்பாய்ங்க. நீங்க நீங்க இந்த மாதிரி இல்லடா. பேசிட்டு இருப்பீங்க போட்டு இங்க போட்டு. பாரு. ஆமா. ஆக்சுவலா இந்த இடத்துல நீ வந்து இத மட்டும் சொல்ல முடியாது. பவுலிங் அங்க அந்த சைடுல இருந்து நல்லாவே போட்டிருந்தானுங்க. ஏய் அதான் நல்லா பிரஷர் போட்டாங்க. பவுலிங் யோசிச்சு பாரு. தடுக்குறாய்ங்க. போட்டிருந்தாங்கடா. படலாம் இடத்துல. டேய் பவுலிங் வந்து நல்லா தான்டா போட்டாங்க. கண்டிப்பா நல்லா தான் போட்டாங்க. ஆனா திலக் வர்மானால இந்த சுவிட்சிட்டு இதெல்லாம் வந்து தலைவன் வந்து தரமா வந்து விளையாடுவான். சப்போஸ் வந்து யாக்கர் வந்து ஃபுல் டாஸா விழுந்து டக்குன்னு ஏதாவது இது ஒரு 4ஓ இல்லைன்னா ஒரு 6ஓ அடிச்சிருந்தா அங்கேயே வந்து மேட்ச் வந்து மாறி இருக்கும். என்னன்னா, தோத்துட்டோம் அவ்வளவுதான்டா. இப்ப என்னன்னா, அடுத்து வழக்கம் ம். போல வந்து என்ன சொல்ல, ஒரு 2 மேட்ச் தோத்துட்டு 3வது மேட்ச் ஜெயிச்சு கம்பேக்ன்ட்டு வந்தீங்க. வந்து அடுத்த 4வது மேட்ச் ஒரு தோல்வி. பட் பரவால்ல. பட் இருந்தாலும் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இது என்ன சொல்ல ஈஸியாவே ஜெயிச்சிருக்கலாம். லைக் ஜெயிச்சிருந்தோம். எனக்கு இது எப்புட்ன்னா, ஜெயிச்சிருக்கலாம். நானே ஒத்துக்கிறேன். ஆ பிட்டு ஒர்த் எனக்கு மிஸ்டேக். எனக்கு இது அப்படியே வந்து அட்லீஸ்ட் நீ அந்த அந்த கமெண்ட் பண்ணதாண்டி. ஓ எங்க வரேன் பாத்தியா? இங்க என்னடா பாரு இது? நானா ஆ இல்லடா இங்க எனக்கு பாரு 13 தெரியும்டா ஓவர் மேட்ச். பார்த்தேன். இங்க பாரு நல்லா எனக்கு போயிட்டு நல்லா இருந்துச்சு. தெரியும் மேட்ச். எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு மும்பை தூக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் பால் பிடி அந்த 2 விக்கெட் தெரியுமா? வில் ஜாக்ஸ் ரிக்கில்டன் அவுட் ஆனது தெரியுமா? எனக்கு அப்பயே தெரிஞ்சுச்சு மேட்ச் ஏய் முடிஞ்சுச்சு. அதுக்கு இல்லடா அதுக்கப்புறம் இவங்க சமாளிச்சு கொண்டு இல்ல வந்துட்டாங்க. சமாளிச்சு கொண்டு வந்தாலும் மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதாவது என்னதான் இருந்தாலும் மும்பை இன்னைக்கு தோத்துருச்சு. கைஸ் இனிமே வந்து ஒவ்வொரு ஐபிஎல் மேட்சோட ரிவ்யூவுமே வந்து நாங்க சுட சுட அப்படியே இறக்கிருவோம். பஜ்ஜி, போண்டா மாரி வந்து சுட சுட வந்து அப்படியே இறங்கிரும். வீடியோ வந்து காலையில வந்து எப்படின்னா, உங்களுக்கு நாங்க நைட் எடுத்து முடிச்சுருவோம். காலையில உங்களுக்கு வீடியோ வீடியோ வந்து சேரும். ஓகே கைஸ் நாளைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு வெறியான டீம்ஸ்லாம் போய்க்கிட்டு இருக்கு. யாருக்குன்னா சிஎஸ்கே வர்சஸ் டிசி. அப்புறம் வந்து பஞ்சாப் வர்சஸ் ஆர்ஆர். வந்து வெறியான மேட்ச் நாளைக்கு ஃபுல்லா. ஓகே ஃபிரெண்ட்ஸ். நாளைக்கு நாளைக்கு மேட்ச்ச நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நான் இன்னொன்னு சொல்லணும். நாளைக்கு கான்வே ஹார்ட்சி 3-1. நாளைக்கு நான் இன்னொன்னு சொல்லணும்னா வந்து ருத்ராஜ் வந்து ஆடுவாங்க தெரியல. ஏன்னா போன மேட்சே வந்து கையில இல்லடா ஆட அடிபட்டுச்சு. மாட்டேன் ஆட சொல்லிட்டாங்கடா. மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பார்க்கலாம் நாளைக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் வந்து அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு வைக்கல. ஜெயிச்சா நல்லது. தோத்தாலும் பிரச்சனை கிடையாது. வந்து இந்த மாதிரிலாம் நான் வந்து இதை வந்து ரொம்ப ஒரு நான் பேக் பண்ற டீம் மேல வந்து எப்பயுமே இது பண்ணுவேன். ஜெயிச்சா பாத்துக்கலாம். தோத்தா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? நம்ம கிட்ட 5 கப் இருக்கு. நாங்க எதுக்கு பயப்படணும்? எல்லாம் 5 கப் சொல்லிட்டு போக வேண்டியதுதான். பயப்படாதீங்க இல்லடா, பயப்படாதீங்க. தைரியமா இல்லடா, இருங்க. இல்லடா. பயப்படுறா பயம்லாம் கிடையாது. இல்ல, இல்ல. இல்ல, 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 இல்ல. அவன் கோ டு வந்து ஃப்ளோ என்ன தான். சொல்றான், அவன் வந்து வீடியோக்கு தான் அப்படி பேசுறான். உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா நினைப்பான்? ஒரு ஆமா பக்கம் ப்ளூ உள்ளுக்குள்ளோட சட்டையும், ஒரு நினைப்பாங்க. பக்கம் ரெட் சட்டையும் வந்து எரிஞ்சுகிட்டு ஏய் இருக்கா. அதனால நான் அவனுக்கு வயிறு நான் எரிஞ்சுகிட்டு நான் பயம்லாம் கிடையாது எனக்கு. நான் வந்து எப்பயுமே வயிறுலாம் எரியலடா வந்துட்டு டேய். சிஎஸ்கே ஃபேன் டிபிக்கலி சிஎஸ்கே ஃபேன் வந்து எப்படி இருப்பாங்கன்னா எப்பயுமே வந்து அந்த ஒரு பதட்டம் இருக்கும். ஆனா வந்துட்டு எப்படி இருக்குன்னா கோ டு ஃப்ளோ பாத்துக்கலாம் விடு. எப்படினாச்சும் குவாலிஃபை ஆயிரும். அந்த ஒரு இது இருக்கும். அந்த இது எப்பயுமே இருக்கு. ஏன்னா வந்து பல மேட்ச் பார்த்தாச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு டோனியே இல்லாம ரெய்னா கேப்டன்சி பண்ணி உள்ள வந்து இது பண்ணதையும் பார்த்தாச்சு. அதே மாதிரி ஜடேஜா கேப்டன்சி பண்ணதையும் பார்த்தாச்சு. மறுபடியும் டோனி மறுபடியும் கம்பேக் பண்ணி கேப்டன்சி பண்ணி கப் அடிச்சதையும் பார்த்தாச்சு. அது மாதிரி வந்து நிறைய தான் பார்த்தாச்சு. ரைட் பார்க்கலாம் நாளைக்கு நாளைக்கு. பாப்போம். செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா கோடாலிக்காரங்க இல்ல பஞ்சாப். பஞ்சாப் அவங்களும் பாத்தீங்கன்னா கோடாலிக்காரங்க தான். இருக்கிற எல்லா அவங்க டீம்லயும் பார்த்தா கோடாலிக்காரங்க 2-ஆ பஞ்சாப் இருக்காங்க. தான். கோடாலி ஆமா 2-ஆ இருக்காங்க கோடாலிக்காரங்க 2. அவங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 243. 2வது மேட்ச்ல 200 ஈஸியா பயம் இல்ல. சேஸ் பண்ணிட்டாங்க. அந்த பையனுக்கு பயம் இல்ல சார். அப்படி ஆடிட்டு இருக்காங்க அவங்க. அதுல ஃபுல்லா வந்து கொடூரமா. இல்லடா நீ கூட சொன்னீல ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இப்ப ரீசெண்டா அந்த லோக்கல் டிராபிஸ் அதெல்லாம் வச்சிருந்தா சொன்னேல. ஆமாடா கேப்டன் ராடி ம். டொமஸ்டிக்ல எல்லாமே கேப்டன்சி ம். பண்ணி கப்பு வின் பண்ணது ம். சேசேர். மும்பைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேப்டன், ஒரு நல்ல ஒரு ம். எல்லாம் சேசேர் ஆன் ஃபார்ம் அது. எனக்கு தெரிஞ்சு ஆமா 20 கோல் ஃபுல் ஃபார்ம் நல்ல தெரியுது. ஐபிஎல் நல்ல காசுக்கு போனவங்க எவனுமே அடிக்கல. ரிசர்வ் பண்ணிட்டுல இருந்து யாருமே அடிக்க இல்லடா மாட்டேங்கிறாங்க. அது எப்படின்னு இங்க பாரேன் ஐயர் இந்த அடிக்கிறேன். இதெல்லாம் வந்தனால இங்க பாரு இவனு ரன் அடிக்கிறதும் ஐயர் தான். அவங்க டீம் ஜெயிக்குது. ஏய் ஐயர் நல்ல ஏன்னா கேப்டன் அவ்வளவு அவனுக்கு. ஃபார்ம்ல இருக்கு டீமே. ம். நல்ல கேப்டன். டெல்லிக்கு பண்ணும்போது நல்லா ஒரு இது. இப்போ கேகேஆர் அதுதான். பண்ணும்போது வின் பண்ணது. வந்து என்னன்னா, நாளைக்கு மேட்ச் வந்து எப்படி போகுதுன்றத நாளைக்கு பார்க்கலாம். அப்படியே வந்து இன்னைக்கு வீடியோ வந்து அப்படியே எண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே டியூட்ஸ் நாளைக்கு அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருங்க. பாய்.
இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்னையா பண்ணுவீங்க?